தேதி சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இப்போது அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் அஜித்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திபேன் 28ஆம் தேதி இரவு வரை அஜித்குமார் நகை காணாமல் போன விவகாரம் தொடர்பாகவும் அஜித்குமார் தொடர்பாகவும் அவர்களது உறவினர்களிடம் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை, எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்று அவர் வாதாடி இருக்கிறார். மேலும் அஜித்தை இரும்பு ராடு மற்றும் பைப்களால் காவல்துறையினர் தாக்கியிருப்பதற்கான அந்த காயங்கள் அவரது உடலில் இருக்கின்றன, அது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக வெளிவந்திருக்கிறது என்றும் அஜித் இறந்ததை அந்த சிவகங்கை மாவட்ட எஸ்பி தான் அஜித்குமாரின் தாயாரிடம் தெரிவித்திருக்கிறார். அவர் திருபுவனம் காவல் நிலையத்திற்கு காவல்துறை கண்காணிப்பாளரே நேரில் வந்ததற்கான காரணம் என்ன, அந்த வழிபாட்டு தளத்தில் நகை காணாமல் போனது தொடர்பாக எப்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதிகளும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் 28ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்றும் 27ஆம் தேதியே சிஎஸ்ஐஆர் காப்பி வழங்கப்பட்டு விட்டது என்றும் 28ஆம் தேதியே எஃப்ஐஆர் இணைய தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது என்றும் காவல்துறை தரப்பிலும் அரசு தரப்பிலும் வாதிடப்பட்டது. இந்த காவல்துறை அந்த காவல் மரணம் தொடர்பாக அஜித்குமாரின் உறவினர்கள் தரப்பாக அங்கு மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அங்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. என்றால் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள அஜித்குமாரின் மரணம் காவல் நிலையத்திற்குள் ஏற்பட்டதா அல்லது காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் அவர் அடித்துக் கொல்லப்பட்டார் என்று உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. ஏன் அஜித்குமாரின் தாயாரிடம் அன்று 28ஆம் தேதி இரவு வரை அவர் உயிரிழந்தது தொடர்பான தகவலை ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் அவரது தரப்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அரசு தரப்பில் வழக்கு 27ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டு விட்டது, 28ஆம் தேதியே எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்டது என்றும் அவரது தாயாரிடம் அவர் உயிரிழந்த தகவலையும் தெரிவித்து விட்டோம் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இதில் 6 காவல்துறையினர் 6 பேர் சஸ்பெண்ட் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் கொலை வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். காவல்துறையினர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பு கொண்டிருப்பதால் இதனை ஆதாரங்களை மறைக்கக்கூடும், வழக்கு விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று உறவினர்களும் மற்றும் பாதிக்கப்பட்ட காவல்துறையினரும் சிலர் அப்பாவி காவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதால் அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உயரதிகாரிகளின் சொல்லை கேட்டுதான் அந்த காவல்துறையினர் அவரை தாக்கியதில் அவர் உயிரிழந்திருக்க நேரிருக்கிறது என்றும் இங்கு கீழ்மட்ட காவல்துறையினரை மட்டும் பலிகடாவாக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் அந்த வாதத்தின் போது அஜித்குமார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தரப்பில் எடுத்து உரைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் 50 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் இந்த வழக்கை சற்று கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும் என்றும் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை வழங்குவதற்கு பேரம் பேசப்பட்டதாகவும் ஹென்றி திபேன் நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உள்ளூர் திமுக நிர்வாகி மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்டோரும் இந்த பேரத்தை பேசி அந்த அஜித்குமாரின் மரணத்தை மறைப்பதற்கான முயற்சியில் அங்கு அரசியல் ரீதியாகவும் அதிகாரிகள் ரீதியாகவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அஜித்குமாரின் குடும்பம் மிரட்டப்பட்டதாகவும் மூத்த வழக்கறிஞரும் மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநருமான ஹென்றி திபேன் அங்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறார். அரசு தரப்பிலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் இந்த அஜித்குமாரின் மரணம் கொடூரமாக அது காவல்துறையினரால் தாக்கப்பட்டு அந்த மரணம் ஒரு திருட்டு வழக்குக்காக ஒருவர் அப்பாவி உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய உண்மை காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த காவல் நிலையத்தில் கொடூரமாக விசாரணைக்கு அழைத்துச் சென்று தாக்கப்படுவதை தடுக்க முடியாத போக்கு நிலவுவதற்கு என்ன காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் ஹென்றி திபேன் அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த லாக்அப் டெத்தை பொதுநல வழக்கு விசாரணையை பொதுநல மனுவை விசாரித்த அந்த நீதிபதிகள் அந்த வாதங்களை இருதரப்பு வாதங்களையும் அவர்கள் கேட்டுள்ளனர். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று பிற்பகலில்
இந்த அஜித்குமார் மரண வழக்கில் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் இதுபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதே போல இந்த வழக்கும் காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை கூறியுள்ள நிலையில் இந்த அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் தமிழக அரசு நேற்று மாலை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அரசு தரப்பிலும் அஜித்குமார் தரப்பிலும் பல்வேறு சந்தேகங்கள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது இந்த இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த பின்னர் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த அஜித்குமார் காவல் நிலைய மரண வழக்கில் புதிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விதி